ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கு மாவு எப்படி அரைக்கணும்னு பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இப்போது ரேஷன் அரிசி தான் நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். புழுங்கல் அரிசி நான் இந்த யூஸ் பண்ணுற இவ்வளோ பெரிய கிளாஸில் புழுங்கல் அரிசி எவ்வளவோ அது 2 கிளாஸு, பச்சரிசி 2 கிளாஸ். ஓகேங்களா? ஒரு கிலோவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 2 கிளாஸ் போட்டுக்கலாம். இல்லை ஒரே அரிசியாக போடணுன்னா புழுங்கல் அரிசி 4 கிளாஸாக போட்டுக்கலாம். இப்போது இது எந்த கிளாஸில் அளக்கிறீங்களோ அதே கிளாஸில் உளுந்து 1 கிளாஸ், 4 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் உளுந்து. ஓகேங்களா? இட்லி அரிசி நீங்கள் 4 கிளாஸ் எடுத்திங்கன்னா 1 கிளாஸ் உளுந்து சேம் அப்படியே நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போது 1க்கு 4 வாட்டி பார்த்திங்கன்னா இது நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அந்த அரிசியும் உளுந்தும் கிளியராக தெரிகிற வரைக்கும் 1க்கு ஒரு 3-4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம ஊற வைக்கணுங்க. ஒரு 10 to 12 ஹவர்ஸ் கூட நீங்கள் ஊற வைக்கலாம். ஒரு மினிமம் 8 to 10 ஹவர்ஸ்க்கு மேலே ஊறின இந்த அரிசியை நம்ம இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கிரைண்டரில் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய விடாமல் அரைக்கணுங்க. அரிசி இப்போது கிரைண்டர் இப்போ ஓடிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே நான் ஒன்றா அரைக்கிறேன். அரிசியும் சேர்ந்து உளுந்து எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி நான் அரைச்சிட்றேன். தனித்தனியாக அரைக்கல. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் தனியாக எப்படி அரைக்கிறேன், இட்லிக்கு போடும்போது நீங்கள் தனியாக அரைச்சி போட்டிங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் பஃபியாக உங்களுக்கு வரும். இட்லிக்கு தனியாக எப்படி அரைக்கணும் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன். இப்போது நான் இந்த எல்லா அரிசியும் நான் போட்டிருக்கேன். இப்போது இதோட கிரைண்டரோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1 to 1.5 kg வரைக்கும் இன்ஸ்டண்ட்டாக ஒரே டைமில் அரைக்கும். இது எங்களுடைய ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கனால இந்த கிரைண்டரில் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா இவ்வளோ நான் தண்ணி ஊற்றாமல் தண்ணியை தெளிச்சிட்டு அப்படின்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் அதில் ஊற்றி நான் அரைச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ தெரியுதுங்களா? இப்போது ஏன்னா அது ஏன் அப்படி நான் அரைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கே தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா சரியாக அரைக்காது, ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் கல்லுப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு மாவு அரைக்கும் போதே நான் கல்லுப்பு போட்டு அரைச்சிட்டேன். இப்போ அரைக்கும் போது நான் எப்போயுமே லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு 80% உங்களுக்கு மாவு அரைச்சிருச்சு. பார்த்திங்கன்னா இவ்வளோ ஓரளவுக்கு தண்ணி நான் கம்மி தான் விட்டுருக்கேன். கொஞ்சம் கட்டியாக அரைச்சிங்க அப்படின்னா இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் அதை தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப லிக்விடாக தோசைக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அது இட்லிக்கு அவ்வளோவா யூஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகிடுச்சு, நல்லாவே அரைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிரைண்டர் ஆஃப் பண்ணிட்டேன். இது டில்ட்டிங் கிரைண்டர்னால நம்ம அப்படியே சாய்ச்சிக்கலாம். நம்ம எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கணும்னு ஒரு அவசியமே கிடையாது. அப்படியே பார்த்திங்கன்னா இது இப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாய்ச்சிட்டு அப்படியே மாவை வலிச்சிக்கிறேன். ஃபுல்லாக எல்லாமே ஸ்மூத்தாகிடுச்சு, கட்டியாகவும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.